எல்லாரும் மாவீரன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் சிவகார்த்திகேயன் மண்டைக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். வீரனுக்கு தெளிவு வந்தது. டே மைண்ட் வாய்ஸு அப்படியே விடுறு. அது யாரோட வாய்ஸ்னா விஜய் சேதுபதியோட வாய்ஸு. சில சமயங்களில் அந்த குரல் என்ன சொல்லுதோ அதை அப்படியே பண்ணுவார் சிவகார்த்திகேயன். ஆனால் இம்முறை வீரன் அவன் காலை எட்டி பிடித்தான். சில சமயங்களில் இந்த குரல் என்ன சொல்லுதோ அதை செய்ய மாட்டார். முதுகில் குதிக்க வர சரிந்து தப்பினான். நம்ம மைண்டுக்குள்ளேயும் இந்த மாதிரியான வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு பேர் தான் தாட்ஸ், எண்ணங்கள். விஜய் சேதுபதியோட வாய்ஸ் கேட்டதும் அந்த குரல் என்ன சொல்லிச்சோ அதை பற்றி யோசனை பண்ணுவார் இல்லைங்களா, அதுதான் திங்கிங், சிந்தனைகள். நம்ம என்ன தாட்ஸ் வருதோ அதை பற்றி நம்ம சிந்தனை பண்ணுவோம். அடுத்தது செயல்படுத்தணுமா வேண்டாமா அப்படின்றது முடிவு நம்ம எடுப்போம். இங்கே தாட்ஸ் வர்றது, அதாவது விஜய் சேதுபதியோட குரல் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இதே சிந்திச்சு முடிவெடுக்கிறது அப்படின்றது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. எண்ணங்கள் எது வேணாலும் வரலாம், தேவையான எண்ணங்களை மட்டும் சிந்திச்சு செயல்பட